السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من بنى مسجدا لله بنى الله له بيتا في الجنة ومثله. وقال أيضا: المسجد بيت كل تقي، وتكفل الله لمن كان المسجد بيته بالروح والرحمة والجواز على الصراط على رضوان الله إلى الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாதியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் பல படைப்பினங்களை படைத்து, அதில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து, அந்த மனித படைப்புகளில் சிறந்த உம்மத்தாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை அல்லாஹு தஆலா ஆக்கினான். அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹு தஆலா நம்மவர்களையும் பிறக்க வைத்தான். அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் நம்முடைய வாழ்வாதாரங்களில், நம்முடைய வாழ்வியலில் எல்லா கட்டத்திலுமே நம்முடைய தொடர்பு அதிகமாக பள்ளிவாசலை நோக்கிதான் இருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இன்று நமது இந்திய நாட்டில் தொடர்ந்து மஸ்ஜிதுகள், தர்கா, கபிரஸ்தான்கள், வக்ஃபு நிலங்கள் தொடர்ந்து பிரச்சனைக்கு உள்ளாவதை நாம் பார்த்து வருகின்றோம். முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் என்பது பிரதானமான ஒரு வழிபாட்டுக்கான இடம் என்றாலும், முஸ்லிம்களை பொறுத்தவரை பள்ளிவாசல் என்பது ஒரு வாழ்வியல் கூடம். பள்ளிவாசல் இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இல்லை. இஸ்லாத்திற்கு ஒரு முக்கிய சிறப்பு இருக்கிறது. பள்ளிவாசலை மையமாக கொண்டே இஸ்லாம் வளர்ந்திருக்கின்றது. ஒருவன் இஸ்லாமியனாக இருக்கும்போது அவனுடைய தொடர்பும் வாழ்வியலும் பள்ளிவாசலோடு இணைந்து நிற்கின்றது. அதனால்தான் ஒரு முஃமினையும் பள்ளிவாசலையும் எந்த சூழலிலும் பிரிக்க முடியாது. மற்ற மதங்களை போன்று ஆலயங்கள் கட்டப்படக்கூடியது. வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது எந்த ஆலயங்களும் அதனுடைய துவக்கத்தில் கட்டப்பட்டது கிடையாது. யூதர்களுக்கு முதலாக கட்டப்பட்ட ஆலயம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்படவில்லை.
ஏனென்றால் யூதர்களுடைய துவக்கம் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தது. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் யூதர்களுக்கு ஆலயங்கள் கட்டப்படவில்லை. அதன் பிறகு அவர்களுக்கு நபியாக ஆக்கப்பட்ட முதல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலும் அந்த யூதர்களுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்படவில்லை. அதற்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட கிமு 970ஆம் ஆண்டில்தான் யூதர்களுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் யூதர்களுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அதே போன்று கிறிஸ்துவர்களை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய ஆலயம் கிறிஸ்துவர் பிறப்புக்கு பின்னால் சுமார் 320 அல்லது 325 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹலாலா என்ற பெண்மணியால் ஜெருசலம் கட்டப்பட்டது. 320 325 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்துவர் பிறந்து அந்த 325 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹலாலா என்ற ஒரு பெண்மணியின் மூலமாக ஜெருசலம் கட்டப்பட்டது. அதே போன்று புத்த மதம் இருக்கின்றது. அதுவும் துவங்கிய பொழுது அதனுடைய ஆலயங்கள் கட்டப்படவில்லை. அது துவங்கி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆலயங்கள் அவர்களுக்கென்று கட்டப்பட்டது. இப்படி உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றதோ அந்த மதங்களுடைய துவக்கத்திலேயே அதற்கான ஆலயங்கள் கட்டப்படுவது கிடையாது, கட்டப்படவில்லை. வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாமுடைய மார்க்கம்தான் துவக்கத்திலிருந்தே பள்ளிவாசலை கட்டிருக்கின்றது. துவக்கத்திலேயே பள்ளிவாசல் கட்டிதான் அந்த முஸ்லீமருடைய வாழ்க்கை என்பது அது பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாக அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது இடையிலே குபா என்ற ஒரு பகுதியிலே 4 நாட்கள் தங்கினார்கள். அந்த 4 நாட்கள் தங்கிய அந்த பகுதியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள். குபா என்ற ஒரு பள்ளிவாசல் இன்றும் அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது. நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற முதல் இஸ்லாமுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். எந்த நபியும், இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபியும், அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் யாருமே எந்த ஒரு ஆலயத்தையும் கட்டுவது கிடையாது, கட்டவில்லை. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பிறகு முதலாக கட்டியது பள்ளிவாசல். இன்றும் அந்த குபா என்ற பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுக்கு சென்று யாராவது 2 ரக்காத் போதும் என்று சொன்னால் ஒரு உம்ராவுடைய சவாபு நமக்கு கிடைக்கின்றது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்ச்சியாக பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு துவங்கினார்கள். அந்த கட்டுவதற்கான வேலையில் ஈடுபடுகின்ற பொழுது எந்த இடத்தில் கட்டுவது என்பதாக சொல்லி ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே கட்டுவதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த இடம் ஒரு அனாதையுடைய இடமாக இருந்தது. அனாதையுடைய இடமாக இருந்தாலும் கூட அந்த இடம் யாருக்கு சொந்தமானதோ அவர்களுக்கு அதற்கான முழு தொகைகளை கொடுத்து அந்த இடத்தை விலைக்கு வாங்கித்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே மஸ்ஜித் நபியை கட்டினார்கள்.
அந்த இடத்தை விலைக்கு வாங்குவதற்காக வேண்டி பனு நஜ்ஜார் கிளையை சார்ந்தவர்கள் தான் காசு கொடுத்தார்கள். அவர்கள் காசு கொடுத்து அந்த இடத்தை விலைக்கு வாங்கி நபியிடம் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே மஸ்ஜிதுன் நபவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டினார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான பள்ளிவாசல்களை கட்டியிருக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கான அடித்தளம் இட்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசல்களை அதிகமாக்குவதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல்கள் எவ்வளவு அதிகமாக கட்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பள்ளிவாசல்கள் அதிகமாக இருந்தாலும், அந்த எந்த பள்ளிவாசலுமே எந்த ஒரு மோசடியின் மூலமாகவோ, எந்த ஒரு ஹராமான பணத்தின் மூலமாகவோ ஒரு பைசா கூட அந்த பள்ளிவாசலுக்கு செலவாக இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஹலாலாக்கப்பட்ட முறையில், முழுக்க முழுக்க அது முஸ்லிம்களுடைய முழு ஹலாலான பணத்தின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டுதான் அந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் போர்க்களத்திற்கு சென்றார்கள். அந்த பத்ர் போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலே எங்கெல்லாம் நபி அவர்கள் தொழுதார்களோ அந்த இடங்களிலெல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக 3 இடங்கள், மஸ்ஜிதுல் ஹர்ரா என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது, மஸ்ஜிதுல் சஜர் என்பதாக ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது, மஸ்ஜிதுல் தூன சையாலா என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அதாவது பத்ருடைய அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்கி தொழுதிருக்கின்றார்கள். அந்த தொழுதுவிட்டு சென்ற இடங்களிலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கூடாரம் அமைத்து தங்கினார்கள். அந்த கூடாரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவில் இருந்து துஆ செய்தார்கள். ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும் அந்த கூடாரத்திற்கு பேர் நபியுடைய கூடாரம். அந்த ஹதீஸ் கூடாரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவில் இருந்து துஆ செய்தார்கள். அந்த இடத்தில் இன்று ஹதீஸ் என்பதாக சொல்லி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது. இதேபோல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹந்தக் யுத்தம் நடந்த இடத்தில் 7 பள்ளிவாசல்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடையாளம் இட்டிருக்கின்றார்கள். 7 பள்ளிவாசல்கள் அந்த இடங்களிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யுத்தம் நடந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் ஃபத்ஹ் என்று ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றார்கள். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஹைபருடைய போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வழிகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடங்களிலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலும் மஸ்ஜிதுல் அஸ்ர் என்பதாக ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் சஹாபா என்பதாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தபூக் போருக்காக சென்ற வழிகளிலே கிட்டத்தட்ட 16 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான பள்ளிவாசல்கள் கட்டியிருக்கின்றார்கள். அந்த இடங்களிலே பள்ளிவாசல் கட்டும்படி நபி அவர்கள் உத்தரவு போட்டிருக்கின்றார்கள், நபி அவர்கள் அடையாளம் பெற்றிருக்கின்றார்கள். அந்த இடங்களில் எல்லாம் இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பள்ளிவாசல்கள் எதுவுமே யாருடைய அபகரிப்பு சொத்தும் கிடையாது. எந்த ஒரு அபகரிப்பின் மூலமாக அந்த பள்ளிவாசல் கட்டப்படுவது கிடையாது. மாறாக அந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க ஹலாலான முறையில், முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய பணத்தில் தான் அந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கு எவ்வளவோ சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். பள்ளிவாசலை கட்டினம் என்று சொன்னால் அதற்கு பலவிதமான சிறப்புகளை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah வ மிஸ்லுஹு.
இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு கனவாக இருக்கின்றது. ஒரு வீடு கட்டுவதற்காக வேண்டிய இடத்தை வாங்கி அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து நாம் ஒரு வீடை கட்டுகின்றோம். அது எத்தனை ஆண்டுகளாக ஆகின்றது. ஆனால் ஒரு மனிதன் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ₹1 பைசாய் கொடுத்தால் கூட, ₹1 கொடுத்திருந்தாலும் கூட ஒரு பள்ளிவாசலை கட்டினார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அது போன்று பள்ளிவாசலை, அது போன்ற ஒரு வீட்டை அல்லாஹு தஆலா நாளை சூழத்திலே அவருக்கு ஆக்கி தருகின்றார். ஒரு மாளிகையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒருவன் பணம் செலவிட்டான் என்று சொன்னால் அந்த பணத்திற்கு பகரமாக மறுமையிலே அல்லாஹு தஆலா சுவனத்திலே ஒரு வீட்டை அல்லாஹு தஆலா கட்டித் தருகின்றார். ஒரு பள்ளிவாசலே ஒரு விளக்கு அணிவிப்பதற்காக வேண்டி, ஒரு வெளிச்சத்தை தருவதற்காக வேண்டி ஒரு விளக்கோ ஒரு பேனோ ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி 70,000 மலக்குகள் நமக்காக துஆ செய்கின்றார்கள். 70,000 மலக்குகள் நமக்காக பாவ மன்னிப்பு தருகின்றார்கள். அந்த விளக்கு அது எரிந்து அது முழுமையாக பீசாகி செல்கின்ற வரை அந்த விளக்கு எரியக்கூடிய காலமெல்லாம், விளக்கு பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் 70,000 மலக்குகள் நமக்காக துஆ செய்கின்றார்கள். இன்னும் சொல்லுவார்கள், பள்ளிவாசல் ஒருவர் பாய் வாங்கி கொண்டிருக்கின்றார். அந்த பாயை பிந்து நஞ்சலாகி அது தூக்கி போடுகின்ற வரை, அந்த பாயை தூக்கி போடுகின்ற வரை அந்த பாயில எத்தனை பேர்கள் சொல்கிறார்களோ அத்தனை பேருடைய சவாலும் அவருடைய கபர் வரை சென்று கொண்டே இருக்கின்றது. அந்த பாயுடைய முழு பகுதியும் இந்த பள்ளியை விட்டு செல்லுகின்ற வரை அவருக்காக வேண்டி 70,000 மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நாம் செய்யக்கூடிய ₹1 பணத்திற்காக வேண்டி இவ்வளவு நன்மைகளை சொன்னதின் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் தொழுதார்களோ, எங்கெல்லாம் இடமிட்டார்களோ, தொழுகும்படியும் பள்ளிவாசலை கட்டும்படியும் நபி அவர்கள் காட்டினார்களோ அந்த இடங்களெல்லாம் சஹாபாக்கள் பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு நன்மை இருப்பதன் காரணமாக எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து பள்ளிவாசலை பல இடங்களை கட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு எல்லா ஆட்சியுடைய எல்லா கலீஃபாக்களுடைய ஆட்சிகளிலும் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே முஸ்லிம்கள் அதிகமானதன் காரணமாக மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது, இப்பொழுது நாம் இந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதாக முடிவெடுக்கின்றார்கள். ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு, அந்த ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு கலீஃபாவுடைய காலத்திலே இந்த மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லி சஹாபாக்கள் மசூரா செய்கின்றார்கள். அந்த மஸ்ஜித் நபவியை சுற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாருடைய வீடுகள் இருக்கின்றது, இன்னும் சில சஹாபாக்களுடைய வீடுகள் இருக்கின்றது. இப்பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாருடைய வீடுகளை விட்டுவிட்டு மற்ற சஹாபாக்களுடைய வீடுகள் எல்லாம் இதை விட்டு அப்புறப்படுத்தி, இதையெல்லாம் நீங்கள் விட்டுக் கொடுங்கள், பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்காக வேண்டி நாங்கள் இதற்காக உங்களுக்கு அதற்குரிய முழு தொகை நான் கொடுத்து விடுகின்றேன், அல்லது அதை நீங்கள் பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டால் எவ்வளவு சவாபுகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடங்களில் தொழுகக்கூடியவர்களுக்கு அவர்கள் தொழுகும் காலம் எல்லாம் அந்த இடங்களில் எவ்வளவு காலங்கள் கியாமத்தோடு தொழுகப்பட்டாலும் அதன் நன்மைகள் தான் உங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக மக்களுக்கு மத்தியில் ஏறான் செய்கின்றார்கள். அதிலே எல்லா சஹாபாக்களுமே அந்த பள்ளிவாசலை நபி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த இடங்களை தன்னுடைய வீடுகளை இடங்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். சில பேர்கள் அந்த பள்ளிவாசலை அந்த இடங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள், எந்த காசு பணமும் வாங்காமல். சில சஹாபாக்கள் சில தொகைகளை வாங்கி கொண்டு அந்த இடங்களை கொடுத்து வேறு இடங்களில் அவர்கள் வீடுகளை கட்டி கொண்டார்கள். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வீடு இருந்தது. அவர்கள் அந்த மசூராவுடைய நேரத்திலே அவர்கள் அந்த இடத்திலே இல்லை. அப்பொழுது நபி
உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் அனுமதி கேட்பதற்காக வேண்டி அவர்கள் வரும் வரை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள். இந்த இடங்கள் எல்லாம் பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்காக வேண்டி இந்த இடங்களை நாம் உங்களிடம் கேட்கின்றோம். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு அவர்கள் வேறு இடங்களை வீடு கட்டுவதற்காக சென்று விட்டார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்களாக கேட்டார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சொன்னார்கள், நான் இந்த இடத்தை தரமாட்டேன் என்பதாக ஆரம்பத்தில் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த இடத்தில் பள்ளிவாசலுக்காக வேண்டி விரிவாக்கம் செய்வதற்கு இந்த இடத்தை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு நான் கிரயம் கொடுக்கின்றேன், பணம் கொடுக்கின்றேன். இந்த இடத்தில் எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வேறு இடங்களிலே நீங்கள் உங்களுடைய வீடை கட்டிக் கொள்வதாக சொன்னார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் உறுதியாக சொன்னார்கள், நான் இந்த இடத்தை தரவே மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். நான் இதற்காக வேண்டி கோர்ட்டுக்கு சென்று நான் போராடும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று நபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அது கோர்ட் வரை கொண்டு சென்று அதை வாதிட்டார்கள். அப்பொழுது நீதிபதியாக இருந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் செல்கின்றார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் சென்று அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் இந்த வழக்கை முடிவு செய்வதற்கு முன்னால், தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தரிசனத்தை பைத்துல் முகத்தஸை விரிவாக்கம் செய்வதற்காக வேண்டி, பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்திலே விரிவாக்கம் செய்வதற்காக கட்டுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடத்தில் கட்டுகின்ற பொழுது அந்த இடம் ஒரு யூதனுடைய சொந்தமாக இருந்தது, யூதனுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த யூதனிடத்திலே கேட்டார்கள். ஆனால் அந்த யூதன் அந்த இடத்தை கொடுப்பதற்கு மறுத்தான். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தில் நினைத்தார்கள், நீ கொடுக்காவிட்டால் நான் அந்த இடத்தை உள்ளத்தில் பிடுங்கிக் கொண்டு அந்த இடத்தில் நான் பள்ளிவாசல் கட்டிருப்பதாக சொன்னார்கள். இந்த உள்ளத்தில் நினைத்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வகை அறிவித்தான், நீங்கள் பள்ளிவாசல் கட்டக்கூடிய இடத்திலே எந்த ஒரு மோசடியும் இருக்கக்கூடாது, எந்த அபகரிப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஹராமான பணமும் அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. நீங்கள் அவருக்கான முழு எந்த தொகை கேட்கின்றாரோ அந்த தொகையை கொடுத்துத்தான் நீங்கள் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதன் பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த யூதன் சென்று அவனுக்கு என்ன தொகை கேட்கின்றானோ அந்த தொகையை கொடுத்துவிட்டு அவனிடமிருந்து முழுமையாக அந்த இடத்தை வாங்கித்தான் அங்கே பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள். அதனால் ஒரு உள்ளத்தில் நினைத்ததன் காரணமாகவே அல்லாஹு தஆலா வகை அறிவித்தான், எந்த ஒரு மோசமான எந்த ஒரு ஹராமான பணமும் வந்துவிடாததாக சொல்லி அல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்ததன் காரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை உடனே அந்த இடத்திற்கான முழு தொகையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்கள் என்பதாக இந்த நபி உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த சஹாபி சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உங்கள் இடத்தை விட்டு விடுகின்றேன், உங்கள் இடத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அது எனக்கு தேவையில்லை, நான் பள்ளிவாசல் கட்டுவதற்காக அந்த இடத்தை வாங்க மாட்டேன், மற்ற இடங்களில் நான் பள்ளிவாசலை கட்டுவேன் என்பதாக சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் நான் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தேன். இஸ்லாத்திலே இந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றது. ஒரு மனிதன் அவனுடைய சொத்தை நாம் அபகரித்து ஒரு பொருளை வாங்கினோம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் நான் இப்படி அந்த இடத்தை தரமாட்டேன் என்பதாக சொன்னேன். இப்போது அந்த இடத்தை கொடுப்பதற்கு எல்லா சஹாபாக்களை விட நான் தான் அதிகம் பிரியமுள்ளவனாக இருக்கின்றேன். எனவே என்னுடைய இடத்தை நீங்கள் எடுத்து அதிலையும் மஸ்ஜித் நபவியை கட்டிக்கொள்ளும்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள். இப்படிதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல்களுமே முழுமையான ஹராம் அல்லாத ஹலாலான பைசாவின் மூலமாகத்தான், ஹலாலான முறையில் தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது. முழு உரிமையோடு முழு முஸ்லிம்களுடைய பணத்தின் மூலமாகத்தான் அந்த பள்ளிவாசல் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பள்ளிவாசல்கள் முழு உரிமையோடு எந்த மோசடியும் இல்லாமல் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்கள் இன்னைக்கு சொல்லப்படுகின்றது அதுவெல்லாம் மோசடியில் கட்டப்பட்டிருக்கின்றது, அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை இங்கே இந்த சிலை இருக்கின்றது, இந்த பள்ளிவாசல் இங்கே சிலை இருக்கின்றது என்பதாக சொல்லி இந்த பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது, அங்கே ஒரு சிலை இருப்பதாக சொல்லி, அதே போன்று டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய மஸ்ஜித் அந்த பள்ளியிலும் இது கேஸ் போடப்பட்டிருக்கின்றது, அதிலும் சிலை இருப்பதாக சொல்லி, அதே போன்று நம்முடைய அவுலியாக்களின் தலைவராக இருக்கிற மொஹிதீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தர்காக்களிலும் இன்றைக்கு கோர்ட்டிலே கேஸ் போடப்பட்டிருக்கின்றது. இப்படி முஸ்லிம்களுடைய இடங்களிலெல்லாம் இன்று அபகரிப்பதற்காக வேண்டி மோசடியான முறையிலே இந்த பள்ளிவாசல்களை தர்காக்களை முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வருகின்றார்கள். இந்த சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அதிகமாக பள்ளிவாசலுக்காக உதவி செய்து அதிகமான பள்ளிவாசலை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு ஜும்மா பள்ளி இருக்க வேண்டும், அதை தொடர்ந்து பல பள்ளிவாசல்கள் 5 நேர தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட வேண்டும். இப்படி 5 நேர தொழுகைகளுக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் அமைத்து அந்த பள்ளிவாசல்களிலே 5 நேர தொழுகைகளுக்கும் அந்த மஹல்லாவை சேர்ந்த அனைவரும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அதுதான் அசலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பள்ளிவாசல் எதற்காக கட்டினார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய வாழ்வியலே அந்த பள்ளிவாசல் தான். முஸ்லிம்களுடைய முழு சொத்துடைய முழு மதிப்புமே அந்த பள்ளிவாசல் தான் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பள்ளிவாசலுக்கு வந்து தான் தீர்வு செய்ய வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் பள்ளிவாசலுக்கு வந்து தான் தீர்வு செய்ய வேண்டும். அதன் காரணமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலுக்கு எவ்வளவு பெரிய சவால்களை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யார் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி நடந்து வருகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக அல்லாஹு தஆலா பாவங்கள் மன்னிக்கின்றான், இன்னொரு எட்டுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை கொடுக்கின்றான். அதே போன்று ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு வருடம் நோன்பு வைத்து சவாபை கொடுக்கின்றான், ஒரு வருடம் தஹஜ்ஜுத் தொழுத சவாபை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்து போரிட்ட சஹாபியுடைய சவாபை கொடுக்கின்றான். இப்படி ஏராளமான ஹதீஸ்களில் ஏராளமான நன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலோடு நாம் தொடர்போடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5 நேரமாவது பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டும்படி சொன்னார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? நாம் அழகான பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை கட்டுகின்றோம், நல்ல அழகாக பயன்படுத்தி நல்ல அழகான விளக்குகள் போட்டு ஏசிகள் போட்டு பள்ளிவாசலை பார்ப்பதற்கு சொர்க்கம் போல் இருக்கின்றது. ஆனால் அங்கே வந்து 5 நேர தொழுகைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் முதல் சப்பில் கூட அது சிறப்பமாக ஆவது கிடையாது. இந்த நிலையில்தான் பள்ளிவாசல் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஆக வேண்டும் என்பதாக சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணு தெரியாத ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, என்னுடைய வீடு தூரமாக இருக்கின்றது. நான் பள்ளிவாசலுக்கு லொஹருடைய தொழுகைக்கு, அஸருடைய தொழுகைக்கு, மஹரிபு தொழுகைக்கு நான் வந்து விடுகின்றேன். இஷாவுடைய தொழுகைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் என்னை அழைத்து வருவதற்கு யாருமே கிடையாது. அதனால் இந்த 2 நேர தொழுகைகளை நான் வீட்டில் தொழுது கொள்ளவா என்பதாக கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலை பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் உங்களுடைய காதுகள் விழுகின்றது என்பதாக கேட்டார்கள். விழுகின்றது என்பதாக சொன்ன பொழுது, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுக என்பதாக சொன்னார்கள். யாருக்கு? கண்ணு தெரியாத சஹாபிக்கு. அந்த சஹாபி மஸ்ஜித் நபவிக்கும் அவருடைய வீட்டிற்கும் ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டே பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். இது வரலாறுகள் சொல்லுகின்றது. அப்போ கண்ணு தெரியாத சஹாபியே பள்ளிவாசலுக்குத்தான் வருவது அவசியமாக சொன்னால், இன்று நாம் எத்தனையோ பேர்கள் ஏதேதோ காரணங்களை சொல்லி, எனக்கு மூட்டு வலி, எனக்கு மூக்கு வலி, எனக்கு இந்த வலி என்பதாக சொல்லி பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள். வீட்டிலே தொழுவதாக சொல்லுகின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் வேண்டுமென்றே பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் தொழுகின்றார்களோ, அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை ஏவி ஏராளமான விறகுகளை சேகரித்து அதை எரிக்க வைத்து அதிலே யாரெல்லாம் வீட்டுகளிலே தொழுகின்றார்களோ, பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் தொழுகின்றார்களோ அவர்களை அதில் போட்டு எரிப்பதற்குரிய மனம் நாடி என்பதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். ஆனால் இன்று நாம் எத்தனை பேர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நாம் அற்பமாக நினைக்கின்றோம், பள்ளிவாசலுக்கு வருவதை லேசாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தொழுகைக்கும் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ மன கஷ்டமாக இருக்கின்றது. பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லீமுடைய வாழ்வியலாக இருக்கின்றது. அந்த வாழ்வியலான அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இன்று பள்ளிவாசல் எல்லாம் பறிக்கப்படக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த பள்ளிவாசல் நாம் கூடவில்லை என்று சொன்னால் நம்முடைய பள்ளிகளும் பறிக்கப்பட்டு கொண்டுதான் போகும். பள்ளிவாசல்கள் எல்லாம் எப்படியாவது நம்மை விட்டு அபகரிப்பதற்காக வேண்டித்தான் எவ்வளவோ முயற்சிகள் செய்கின்றார்கள். இந்தியாவிலே சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு 12,000 பள்ளிவாசல்கள் இதுவரை இணைக்கப்பட்டிருக்கின்றது. 12,000 பள்ளிவாசல்கள் இதுவரை இடிக்கப்பட்டிருக்கின்றது. சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், பள்ளிவாசல்கள் எவ்வளவுதான் இடிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் பள்ளிவாசல்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டாலும் முஸ்லீம்களுடைய நினைப்பு எதுவாக இருக்க வேண்டும்? பள்ளிவாசலாகத்தான் இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல் தொடர்புடையவராகத்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். எதற்காக? கழிவறைக்கு செல்வதற்காக வருகின்றார்கள். பள்ளிவாசலை அதற்காக பயன்படுத்துகின்றார்கள். ஆரம்ப காலத்திலெல்லாம் பள்ளிவாசலை போடப்பட்டிருக்கும், தொழுகை இல்லாதவர்கள் இங்கே செல்லக்கூடாது, தொழுகை இல்லாதவர்கள் இங்கே கழிவறைக்கு செல்லக்கூடாததாக எழுதப்பட்டிருக்கும், தொழுகை இல்லாதவர்கள் இங்கே பள்ளியிலே தூங்கக்கூடாததாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இன்று யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து கழிவறைக்கு செல்கின்றார்கள். பள்ளிவாசலை வந்து நிம்மதியாக அமர்ந்து 20 நிமிஷம் அமர்ந்து அவர்கள் புகை இழுத்துவிட்டு அவர்கள் பள்ளியை விட்டு செல்கின்றார்கள். ஆனால் 2 ரக்காத் தொழுவது கிடையாது. சில பேர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து பேனை போட்டுக்கொண்டு ராகத்தாக தூங்குகின்றார்கள். பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விடுகின்றார்கள். இந்த நிலைமை மாறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசல் எல்லாம் நம்மை விட்டு பறிக்கப்பட்டு போய்விடும். நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு போய்விடும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் அதிகமாக பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக மாற வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை பள்ளிவாசலுக்கு வந்து அந்த கஷ்டங்களை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்யணும் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டங்களை அந்த கவலைகளை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா போக்கி தருவான். அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வருவது என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம், பள்ளிவாசலிலே தொழுகக்கூடிய மக்கள் யாரெல்லாம் தொழுகைக்கு வருகின்றார்களோ யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் கூட அந்த தொழுகையிலே யூதர்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரத்தில் தான் அமைக்கின்றார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை தான் பின்பற்றுகின்றார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டிய வழிமுறையில் நாம் தொழுவது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நாம் தொழுதால்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆக்குவார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் தொழுதுவிட்டு இறந்து போன குழந்தைகள் உயிர் அழைக்கிறார்கள், இறந்து போன ஒட்டகத்திற்கு உயிர் கொடுத்தார்கள். அவர்களின் வீட்டில் எந்த உணவு இல்லை என்று சொன்னால் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்பார்கள், அல்லாஹ் உணவை கொடுத்தான். இப்படியெல்லாம் நாம் எத்தனையோ வரலாறுகளை பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களுடைய தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருந்தது, குஷு குதுவோடு உள்ள தொழுகையாக இருந்தது. ஆனால் இன்று நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது? பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், சேர்ந்து அமர்ந்து கொள்கின்றோம், காலை கால் மேல் போட்டுக்கொண்டு தக்பீர் கட்டிக் கொள்கின்றோம், சாய்ந்து கொள்கின்றோம். இப்படி தொழுதம் என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நம்மால் முடியவில்லை என்று சொன்னால், நின்று தொழுக முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து தொழுக வேண்டும், அமர்ந்தும் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் படுத்துக்கொண்டு தொழுக வேண்டும், படுத்துக்கொண்டு நம்மால் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் சைக்கிளியாக கண்ணை அசைத்துக் கொண்டால் தொழுக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நமக்கு எத்தனையோ பேர்கள் வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் மணிக்கணக்கிலே. ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காயத்து 10 நிமிடம் தொழுவதற்கு அது சஃபுலே அமர்ந்து கொள்கின்றார்கள்.
அமர்ந்து கொண்டு கையை கட்டுகின்றார்கள், அமர்ந்து கொண்டு ருக்கு செய்கின்றார்கள், அமர்ந்து கொண்டு சஜ்தா செய்கின்றார்கள். இதுவெல்லாம் மாற வேண்டும். இப்படி தொழுதம் என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. நாம் பள்ளிவாசலுக்கு வருவதற்கான நோக்கம் என்ன? நாம் வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசல் வந்து தொழுதம் என்று சொன்னால் 27 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். 27 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அந்த 27 மடங்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து சப்போடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து நின்றால்தான் அந்த நன்மை கிடைக்கும். இங்கே பள்ளிவாசலிலே 10 பேர் இருக்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு வெளிப்பள்ளியிலே 2 பேர் இருக்கின்றார்கள். அப்படி நின்றால் அது சஃபாக ஆகாது, அது ஒன்று சேர்ந்த ஜமாத்தாக ஆகாது. அல்லாஹ் தஆலா அதற்கான முழு நன்மையை தரமாட்டான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலிம்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு எப்படி நான் தொழுக வேண்டும், என்னால் நிற்க முடியவில்லை, என்னால் அமர்ந்து கொள்ள முடியவில்லை, என்னால் சஜ்தா செய்ய முடியவில்லை, என்னால் அத்தஹியாத்தில் அமர முடியவில்லை, நான் எப்படி தொழுவது என்பதை கேட்டு அதன் பிறகால் நாம் தொழுக வேண்டும். அப்படி தொழுதம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகைக்கான முழு கூலி அல்லாஹ் தஆலா தருவார். அதே போன்று பள்ளிவாசலிலே எந்த நேரமும் பள்ளிவாசல் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல் எந்த நேரமும் அமல் செய்யப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். குறைந்தது 5 நேர தொழுகைகளுக்காக பள்ளிவாசலை வாங்க சொல்லப்பட்டால் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கின்றது. பரலான தொழுகைகளை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருவது சுன்னத்தே முஅக்கதா. வலியுறுத்தி நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சுன்னத்தே முஅக்கதாவான அந்த அமலை செய்வதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமான நன்மைகளை தருவான். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். அந்த பள்ளிவாசலுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவிற்காக வேண்டி அந்த பள்ளிவாசலை காலமெல்லாம் தொழுகக்கூடிய அனைவருடைய சவாபையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய கபர் வரை அல்லாஹ் தஆலா சேர்த்து வைக்கின்றான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை கொடுக்கின்றான். கபரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு கபரில் வைத்த பிறகு நம்மிடம் எந்த ஒரு அமலும் வராது. நாம் செய்த அமல்களில் எந்த அமல் வரும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே ஏதாவது கிணறு வெட்டு அந்த கிணற்றின் மூலமாக பல பேர்கள் தண்ணீர் எடுத்து பயன்பட்டார் என்று சொன்னால் அந்த நன்மைகள் கபருக்கு வரும். அதே போல் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி 1 ரூபாயோ 10 ரூபாயோ அல்லது ஏதாவது உரத்தோ ஒரு பாயோ வாங்கி போட்டோம் என்று சொன்னால் அந்த பாயிலே தொழக்கூடிய நன்மைகள் எல்லாம் அந்த கபராளிகளுக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துங்கள். பள்ளிவாசலை அலங்கரிப்பதை விட்டுவிட்டு பள்ளிவாசலை தொழுகையின் மூலமாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலை குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலை திக்ர் செய்வதன் மூலமாக பள்ளிவாசலை அலங்கரித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி தருவான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டத்திலும் கடைசி மூச்சு வரை பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.